சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 11th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி வரலாறை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க. வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். 90 மார்க்குங்க டோட்டலாக. 19ஆம் தேதி 11th எக்ஸாம் இருக்க போது. ஏற்கனவே 12th வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கார்னரில் பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் 90, மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மார்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 90 மார்க்கில் எவ்வளவு மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து நீங்கள் 27 மார்க் எடுத்தாலே பாஸ் சில குட்டீஸ். ஏன் 27னா 25 எடுத்தாலே போதும். சப்போஸ் இன்டர்னல் 10 மார்க்ல உங்களுக்கு 2 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா கதை முடிந்தது. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 1 பகுதி 1 21-20, அதாவது குறிப்பா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பா இதுல 1 முதல், ஓகேங்களா, பழங்கால கருவிகள் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டது. இதுக்கு சப்போஸ் ஆப்ஷன் ஏவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னு போட்டு 1883 அப்படின்னு போடணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஆணு போட்டு அப்படி எழுதுறோம். இப்படி டோட்டலாக 1ல் இருந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20மே 1 மார்க் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மோஸ்ட்லி கடந்த சில ஆண்டுகளாகவே எல்லாமே புக் பேக் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பேனிக் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பகுதி 2 பார்ட் 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 30க்கு கம்பல்சரியா கட்டாய வினாக்கள். ஓகேங்களா? ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 7 × 2 14 மார்க்கை வந்து எடுக்கலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் 21 பாருங்க. ஹேமினின் குறித்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹேமினின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட்டாக எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது 22 வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும். இந்த 2 மார்க்லாம் நம்ம டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கட்டாயமாக வந்து இணைஞ்சிருங்க. எல்லா அப்டேட்ஸுமே வந்து இருக்குது. 23 வந்து பாருங்கள், எதன் காரணமாக மகா அலெக்சாண்டர் போரஸின் அரியணையை திருப்பி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுவுமே ஈஸி தான் செல்ல குட்டீஸ். இதுக்கும் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்களே போதும். 24 பாலவம்ச ஆட்சியின் போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்க. ஹைலைட் த சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி டியூரிங் த பால டயானஸ்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து எழுதிடலாம். 25ல் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் எழுதுனா தான் 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு 25ல் ஏ வந்து பாருங்க, இஸ்லாமிய இசைஞர்கள். ஓகேங்களா? இஸ்லாமிய இசைஞர்கள் அறிமுகப்படுத்திய இசை கருவிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து வாட் ஆர் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முஸ்லீம்ஸுடைய மியூசிஷியன்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். செகண்ட் 25ல் 2 வந்து பாருங்க, அமீர் குஸ்ருவின் இலக்கிய படைப்புகள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் த ஒர்க் ஆஃப் அமீர் குஸ்ரு. ஓகேங்களா? அடுத்தது 26 விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது, அதனால் எப்பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா நேம் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிட்டி இன் விஜயநகர், ஹவு டிட் இட் கெட் இட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 நாயக்க அரசுகள் யாவை, அவை நிறுவப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. why were the நாயக் கிங்டம்ஸ் செட்டப், வாட் வேர் த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 லைன் எழுதுனா போதும். அடுத்ததா 28 வராகன் பகோடா என்றால் என்ன, பகோடா என்றால் என்ன. ஓகேங்களா? குறிப்பா வாட் டு யூ நோ ஆஃப் பகோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 யூசுப் கான் சிறு குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் யூசுப் கான். 2 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 மார்க் 30 தூக்கிட்டு போயிடலாம். அடுத்தது 30 30th வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின். நல்லா பாருங்கப்பா இப்போ ஸ்க்ரீனை. பண்டித ராமாபாய் குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன்
பண்டித ராமபாய். ஓகேங்களா, அடுத்தது முடிச்சிட்டோமா? இந்த 10 கொஸ்டின்ல 21 to 29ல எதனா 6 அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா, 21 to 29ல 6 அட்டென்ட் பண்ணணும், 30 கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். அடுத்தது பகுதி 3. பகுதி 3ல 7 × 3 21 3 மார்க் கொஸ்டின்ஸ். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்களின் நம்பிக்கைகள் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? 31 ஈஸியா வந்து எழுதிடலாம் நண்பர்களே. What do you know about the faith and belief system of the Harappas? ஓகேங்களா, எழுதிடலாம். 32 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 4-5 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் வந்துடும். 32 வந்து பாருங்க, தொடக்க கால வேத காலத்தின் புவியியல் பரவல்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். லிஸ்ட் அவுட் த ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ் ஆஃப் ஏர்லி வெடிக் ஏஜ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 33 அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்தது பற்றி நீவிர் அறிவது யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. What do you know of அசோகா கம்பெனியன் அகெயின்ஸ்ட் கலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதுவும் 3-4 பாயிண்ட்ஸ் எழுதிங்களாலே போதும் சில குட்டீஸ். 34 மினாண்டர் குறித்து நீங்கள் அறிந்தவை யாது? What do you know of மினாண்டர் அப்படின்னு ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க சில குட்டீஸ், போதும். அடுத்தது 35 எல்லோரா மற்றும் எலிஃபெண்டா நினைவு சின்னங்கள், சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் எ எலிஃபெண்டா அண்ட் எல்லோரா. ஓகேங்களா, பாக்ஸ் போட்டு எழுதுங்க, டிஃபரன்ஷியேட் வந்து எழுதுங்க. 36 குதுப் மினார், சிறு குறிப்பு வரைக. ஓகேங்களா, கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் குதுப் மினார். 2.3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, போதும் ஷார்ட்டா. 37 இரண்டாம் அலெக்சாண்டர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஏன்? இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. Who the title second Alexander? Why? எதுக்கு அலெக்சாண்டரா அவர் வந்து அழைக்கப்பட்டார், என்ன ரீசன் கேட்குறாங்க. ஜஸ்ட் 4 லைன் எழுதுங்க சில குட்டீஸ், நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 38 அக்பரது மன்சப்தாரி முறை பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் த மன்சப்தாரி சிஸ்டம் ஆஃப் அக்பர். அடுத்தது 39 பழவேற்காடு பற்றி குறிப்பு வரைக. நம்ம தமிழ்நாடு அடிச்சு தெறிக்க விடுங்க பாயிண்ட்ஸை. ஓகேங்களா, ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் புலிகேட். ஓகேங்களா, புலிகேட் ஏரி பழவேற்காடு. 40 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். நான் அந்த மண்ணில் பிறந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி குறித்து குறிப்பு வரைக. 5 லைன்ஸ் எழுதுங்கப்பா. ஓகேங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூருடைய ஒட்டுமொத்த இந்த புரட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஷார்ட் நோட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதையும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. கம்பல்சரி, எதை கம்பல்சரி கரெக்டாக கேட்டிருக்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். அடுத்தது பகுதி 4 பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 7 + 5 35. இதுக்கு ஒரு நீங்கள் 10-15 டீட்டெயில் படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ண முடிச்சிடுறேன். குறிப்பாக 41ல் ஏ பாருங்க, திட்டமிட்ட நகரங்களான ஹரப்பா மொகந்தஜரோ பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பிளான்ட் டவுன்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொகந்தஜரோ வந்து கேட்டிருக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 41ல் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ ஆர் பி, ரெண்டுத்துல எது வேணா எழுதலாம். பி பாருங்க, புத்தரின் என் விழிப்பாதையை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த ஹைட் ஃபோல்ட் பாத் ஆஃப் புத்தா. இதெல்லாம் 2 பேஜ் எழுதணும், அப்போதான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது 42 வந்து பாருங்க, களப்பிரர் என்போர் யார்? அவர்கள் குறித்து பூலாங்குறிச்சி கல்வெட்டிலிருந்து அறிந்து கொள்வதென்ன கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 42லேயே பி குப்தர் காலத்து வணிக குழுக்களின் பங்கை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் த ரோல் ஆஃப் கைட்ஸ் டியூரிங் குப்தா பீரியட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 43 அடிச்சு விடுங்க. ஃபஸ்ட்டு 43ல் ஃபஸ்ட்டு பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க. மாமல்லபுரம் கடற்கரை கோவில்களின் கட்டடக்கலை மேன்மைகளை விளக்குக. மகாபலிபுரம் கோவிலில் என்னென்ன சிற்பங்கள் உள்ளது? யானைகள் இருக்கிறது, ஒற்றைக்கால் மண்டபம் இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் எழுதுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 43ல் பி பாசனத்தை மேம்படுத்த பாண்டியர் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43ல் ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, டிஸ்கிரைப் த ஆர்டிகிள் எக்ஸ்லைன்ஸ் ஆஃப்
ஷோர் டெம்பிள்ஸ் ஆர் மகாபலிபுரம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 43க்கு பி பாருங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை பாண்டியா கிங்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 44ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கத்தின் சிறப்பியல்புகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 44ல ஏ பக்தி இயக்கத்தின் சிறப்பியல்புகள். நானே படித்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்த கொஸ்டின்ஸ், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் 44ல பி வருவாய் நிர்வாகத்தில் ஷெர்ஷா அக்பரது முன்னோடிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 44ல பி உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஷெர்ஷா, அப்புறமா வந்து ரன்னர் ஆஃப் அக்பரின் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் வந்து கேட்டுருக்கிறாங்க. இது 44. அடுத்தது 45ல ஏ குஷானர் காலத்தில் கலையும் இலக்கியமும் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்பதை விரிவாக விளக்குக. 45ல ஏ ஓகேங்களா. 45ல பி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பங்கை விரிவாக எழுதுக. 2 பேஜ் அழகா எழுதுங்க செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் growth ஆர்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டியூரிங் குஷான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் அபவுட் ரோல் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் டுவர்ட்ஸ் த ரிவால்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் 46 வந்து பாருங்க. வட இந்தியாவின் நிலை குறித்து யுவான் ஸ்வாங்கின் கருத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் கீழ்கல்வி முறை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக 46லயே ஹைலைட் த கண்டிஷன் ஆஃப் நார்த் இந்தியா. இப்போ கூட வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற பாயிண்ட்டை கூட எழுதி விடலாம். அடுத்தது 46ல பி வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அண்டர் கம்பெனிஸ் ரூல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 47 லாஸ்ட் டீட்டெயில் செல்லக்குட்டீஸ். 19ஆம் நூற்றாண்டில் எவையேனும் 5 சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் அவர்கள் நிறுவிய அமைப்புகள் பற்றிய காலக்கோடு வரைக. என்ன எழுதலாம்? 19ஆம் நூற்றாண்டு உப்பு சத்தியாகிரகம் எழுதலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா. அது வந்து ஏ. இல்லைன்னா பி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்திய வரைபடத்தில் குஷான பேரரசு எல்லையை வரைந்து கீழ்கண்ட இடங்களை குறிக்க. ஃபர்ஸ்ட் இந்திரபிரதேசம், தட்சசீலம், பெஷாவர், மதுரா, பிரயாகை. குறிப்பாக இதெல்லாமே நார்த் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது எழுதலாம். 47 செப்ப, 46, 45, 44, 43, 42, 41 எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 3 மார்க்கும் டெலகிராமில் இருக்கிறதே வரும். 2 மார்க்கும் மோஸ்ட்லி அதே தான் வரப்போகுது. 1 மார்க் ஆல்சோ சிம்பிளாக ஈஸியாக வந்து வரப்போகுது அப்படின்றத இங்கே சொல்லிக்க நான் விரும்புகிறேன் செல்லக்குட்டீஸ். குறிப்பாக 19ஆம் தேதி மார்ச் 19th நடக்க போகிற 12th அதாவது 11th ஹிஸ்ட்ரி எக்ஸாம் சிறப்பாக வந்து எழுத 11th ஸ்டாண்டர்ட் செல்லக்குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க செல்லக்குட்டீஸ். நன்றி, வணக்கம்.